வேதியியல் துறையின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வேதியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், உங்களையும் வேதியரையும் அறிமுகப்படுத்தணும்னா எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? வான்கோள்களிலே வளி என்னும் காற்றை கொண்டுள்ள கோளமாய் நீள்வட்ட பாதையில் சுழலும் கோள்களிலே நீர் உள்ள நீல நிறமான கோளமாய் எரியும் சூரியனையும் எட்ட நின்று வந்து தனலடிக்காத கோளமாய் பல்லுயிர்கள் வாழவே பயிர்கள் சுமக்கும் கோளமாய் இருப்பது இப்புவிதான். இப்புவியில் வாழும் உயிர்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ உயிர் நாடியாக இருப்பது அறவியலும் அறிவியலும் தான். அறிவியலின் அடிப்படையாக திகழும் வேதியியலின் வரலாற்றை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்வது சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் துறை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் கே விக்னேஸ்வரி. அருமை மேடம், பகிர்ந்ததுக்கு நன்றி. மேடம், அறிவியலுக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பரம்பொருளால் ஆனது இவ்வுலகம் என்கிறது அறிவியல். பருப்பொருட்களால் ஆனது இவ்வுலகம் என்கிறது அறிவியல். தூணிலும் துரும்பிலும் வியாபித்திருப்பது பரம்பொருள் என்பது அறிவியல். தூணும் துரும்பும் பருப்பொருளால் ஆனது என்பது அறிவியல். பஞ்சபூதங்களால் ஆனது பரம்பொருள் என்கிறது அறிவியல். அடிப்படை வாழ்விற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், குடிக்க நீர், நீருக்கு ஆதாரமாக இருக்கும் வான்வெளி ஆகியவையே பிரதானம் என்கிறது அறிவியல். ஆகவே நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது அறிவியல் கூறுகளும் அறிவியல் கோட்பாடுகளும் ஒன்றன் மீது ஒன்று பொருந்தி வளமான வாழ்வை வரமாக நமக்கு கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. மேடம், அறிவியல் ஏன் கடினமாக பாடமாக கருதப்படுகிறது? அறிவியல் என்பதை அறியாத பாடத்தை தெரியாத மொழியில் புரியாமல் படிக்கும் பாடமாக நினைத்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம் பிள்ளைகள். ஆனால் அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து படிக்கும்போது அது புதிர்களுக்கான விடைகளாக, புதிய மாற்றங்களுக்கான திறவுகோலாக இருக்கும் என்பதை மனதில் நிறுத்தி குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் பறவையை கண்டுதானே விமானம் வடிவமைத்தான் மனிதன். மீனை கண்டுதானே அலையாடும் கடலில் கப்பலை ஓடவிட்டான். எதிரொலி கேட்டுத்தானே வானொலி படைத்தான். ஆகவே இயற்கையே அறிவியலின் ஆசான். இயற்கையை படித்தால் பல அறிவியல் கூற்றுகளும் சூட்சுமங்களும் நம்மிடம் அடைக்கலமாகும். இக்கருத்தை நான் மீண்டும் ஒரு கணித கோட்பாடுடன் பொருத்தி வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். ஃபெபனோஸ்கி வரிசை என்று ஒரு கணித கோட்பாடு இருக்கிறது. இதில் ஒவ்வொரு எண்ணும் அதற்கு முந்தைய 2 எண்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும். இக்கோட்பாட்டை 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த லியோனார்டோ ஃபெபனோசி என்ற இத்தாலிய கணிதவியலாளர் மேற்குலக நாடுகளுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் இக்கருத்தை பற்றி 200 BCEக்கு முன்பே இந்திய அறிஞர்கள் பிங்களா, விராகன்கா, கோபாலா மற்றும் கேமச்சந்திரா போன்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தும் நிலவுகிறது. இத்தொடரில் 0, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 என்ற எண்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்பெவனோசி தொடரில் 0, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 என்ற வரிசையில் எண்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவ்வரிசையின் சிறப்பம்சம் என்னவென்றால் இயற்கையில் உருவாக்கப்படும் எல்லா கூறுகளும் இந்த எண்ணிக்கையில்தான் உள்ளன. உதாரணமாக பூக்களில் இதழ்களின் எண்ணிக்கை, மரத்தில் உள்ள கிளைகளின் எண்ணிக்கை, பைன்மர கோண்களின் எண்ணிக்கை, இழைகளின் எண்ணிக்கை போன்றவை இந்த ஃபெபனோசி வரிசையை கொண்டிருக்குமாம். இந்த எண்ணிக்கையில் இலைகள், கிளைகள் அமையும் போது அவை ஒரு குறிப்பிட்ட வடிவம் பெற்று அதிக சூரிய ஒளியை செடிக்கு பெற்று தருவதாக கூறுகிறார்கள். நம் உடலில் உள்ள உடல் உறுப்புகளின் எண்ணிக்கையையும் உற்று நோக்கினால் இந்த வரிசை எண்களில் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது அதிசயம்தான். கட்டிடக்கலை வல்லுநர்களும் இந்த எண்ணிக்கையில் தூண்களை வைக்கும்போது கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை சரியாக இருக்கும் என்று கூறுகின்றனர். கணனி அறிவியலுக்கும் இவ்வரிசை அதிகமாக பயன்படுகிறது. இவ்வளவு ஏன், மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கூட இந்த வரிசையின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுகின்றதாம். எனவே இயற்கையோடு இயைந்து நடப்பதே அறிவியலின் ஆதாரம் என்ன என்பதை உணர முடிகிறது. எனவே எந்த ஒரு நிகழ்வையும் நடப்புகளையும் ஆழ்ந்து படித்து ஆராயும் போது பல கண்டுபிடிப்புகளுக்கான மந்திரக்கோள் புலனாகிறது. மரத்தில் இருந்து விழுந்த ஆப்பிளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்த நியூட்டனால் தான் புவியீர்ப்பு விசை என்னும் அறிவியலை நமக்கு தர முடிந்தது. சிந்தையை ஒருமுகப்படுத்தினால் சிக்கலான அறிவியல் கருத்துக்களும் எளிதாக புரிந்துவிடும். மேடம், அறிவியலில்
வேதியியல் என்றால் என்ன? நியதிகளின் அடிப்படையில் அறவியல் உருவாவதைப் போல வேதியியல் தனிமங்களின் அடிப்படையில் உருவாகிறது. சுருங்கக் கூறின் பிரபஞ்சத்தில் உள்ள பருப்பொருட்களின் பண்புகளை படித்தறிந்து படித்தறிவதே வேதியியல் என கூறலாம். இந்த மண்ணும் விண்ணும் வேதியியல் தனிமங்களின் சேர்க்கையினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்ச இயக்கத்தின் துவக்கமே வேதியியல் வினையாக்கம்தான் என்பது அறிஞர்களின் கூற்றாகும். மேடம், பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கும் வேதியியலுக்கும் உள்ள தொடர்பினை விளக்க முடியுமா? பிரபஞ்சத்தின் துவக்கம் என்பது பிக் பேங் எனப்படும் பெரு வெடிப்பு அல்லது மகா வெடிப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவானது என்பது பொதுவாக ஏற்கப்பட்ட கருத்தாக இருக்கிறது. பிக் பேங் என்ற மகா வெடிப்பினை பற்றிய கருத்தை முதலில் எடுத்து கூறியவர் பெல்ஜியம் நாட்டை சார்ந்த விஞ்ஞானி ஜார்ஜ் லமாய்டர் என்பவராவார். பிக் பேங் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் அமெரிக்க வானியல் வல்லுநரான ஜார்ஜ் கேமோ என்பவராவர். ஹபூல் விதியின்படி இந்த பிரபஞ்சமானது சுமார் 1600 கோடி வருடங்களுக்கு முன்னால் அதிக வெப்பமும் அடர்த்தியும் கொண்ட ஒரு ஆற்றல் பந்தாக இருந்ததாகவும், இந்த பந்து போன்ற அமைப்பு வெடித்து சிதறிய பொருட்கள் யாவும் தொடர்ந்து வினாடிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டே இருந்ததாகவும் கூறுகின்றனர். இவ்வாறு வெடித்து சிதறிய பொருட்கள் கேலக்சிகளாகவும், அதாவது பால்வீதி மண்டலங்களாகவும் கிரகங்களாகவும் உருவெடுத்தனவாம். நமது சூரிய குடும்பம் தோன்றி சுமார் 5 பில்லியன், அதாவது 500 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. அவ்வாறெனில் 1000 கோடி வருடங்களுக்கு முன்னால் இந்த மகா வெடிப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும். மகா வெடிப்பினால் பிரபஞ்சம் விரிவடைந்து குளிர்ந்தபோது ஆற்றல் துகள்கள் அணுக்களாக மாற்றமடைந்தது, பருப்பொருளாக மாறியது. மகா வெடிப்பு நடந்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் ஒரு அணு உலை போல செயல்பட்டு ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற எளிய தனிமங்களை உருவாக்கியது. அதன் பின்னர் 3 to 8 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு போதுமான அளவு குளிர்ந்த பிறகு எலக்ட்ரான்கள் இந்த தனிமங்களுடன் சேர்ந்து நடுநிலையான அணுக்கருக்களை உருவாக்கியது. இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் இணைந்து நட்சத்திரங்களை உருவாக்கின. நட்சத்திரங்களின் மையம் ஒரு ரசாயன தொழிற்சாலை போல செயல்பட்டு கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இரும்பு போன்ற கனமான தனிமங்களை உருவாக்கியது. இதுவே பிரபஞ்சத்தின் தோற்றமும் வேதியியல் வினைகளின் ஆக்கமும் ஆகும். அருமையா சொன்னீங்க மேடம். கண்ணுக்கு கொண்டு வந்துட்டீங்க என்ன நடந்துச்சுன்றத. மேடம், இப்ப நீங்க மகா வெடிப்பினால்தான் நட்சத்திரங்கள் உருவாச்சுன்னு சொன்னீங்க. இதே மாதிரி பூமி எப்படி உருவாச்சு? நட்சத்திரத்தில் உருவான இந்த ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் இன்ன பிற தனிமங்கள் அதனை சுற்றி ஒரு தூசி மண்டலம் போல படிந்து கிடந்தன. அவை ஒன்றோடொன்று மோதி பல்வேறு கனமான தனிமங்களை உருவாக்கி சுழலத் தொடங்கின. இந்த சுழற்சியின் காரணமாக கனமான தனிமங்கள், அதாவது இரும்பு, நிக்கல் போன்றவை மையப்பகுதியிலும், லேசான தனிமங்களான சிலிக்கான் போன்றவை அந்த தூசு மண்டலத்தின் மேல் எலும்பியும் வர துவங்கின. ஆனாலும் அவை தீக்குழம்பாகத்தான் இருந்தன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தீக்குழம்பில் உள்ள ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து நீராவியை உண்டாக்கின. நீராவி மேலே எழும்பிச் சென்று குளிர்ந்து மழையை பொழிவித்தன. இந்த மழைப்பொழிவு 1 நாள் 2 நாள் அல்ல, வருடக்கணக்கில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் புவி என்னும் தூசி மண்டலத்தில் கடல்கள் தோன்றின. தொடர்ந்த மழைப்பொழிவின் காரணமாக இத்தாது தனிமங்கள் இறுகி பாறைகளாகின. பறந்து விரிந்த பாறைகளே புவியாக பரிணமித்தன. சுருங்கக்கூறின் சூரியனை சுற்றிய தனிமத் துகள்கள் வாயுவாகி அவை ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிரிந்தும் லேசான மணலாகி மென்மையான அலோகமாகி நீராகி உறுதி படைத்த உலோகமாகி புவியாக உருவெடுத்தது. எனவே இப்புவியே வேதியியல் வினைகளால் பிறந்த பிள்ளைதான், தனிமங்கள் நிறைந்த கிள்ளைதான். மேடம், நம்ம பூமியில உயிர் உருவானத வேதியியல் துறை எப்படி பாக்குது? நட்சத்திரங்களின் மையத்தில் தோன்றிய கார்பன் என்ற தனிமம்தான் உயிர் வேதியியலின் அடித்தளம். அதாவது அனைத்து உயிருள்ள பொருட்களும் கார்பனால் ஆனதுதான். நட்சத்திரங்கள் வெடிக்கும் போது இந்த கார்பன் துகள்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவின. எனவே நாம் அனைவரும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தின் பிள்ளைகள்தான் என்று கூறுகிறார்கள். இந்த கார்பனின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற எளிய மூலக்கூறுகள் தோன்றின. மின்னல், எரிமலை வெப்பம், சூரிய கதிர்வீச்சு போன்ற காரணிகளால் இந்த எளிய மூலக்கூறுகள் சர்க்கரை, அமினோ அமிலங்கள் போன்ற உயிருக்கு மிக அவசியமான உயிர் வேதி மூலக்கூறுகளை உருவாக்கின. அமினோ அமிலங்கள் விண்கற்களில் கூட காணப்படுவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த அமினோ அமில மூலக்கூறுகள் இணைந்து
பலபடி என்னும் புரத மூலக்கூறுகளையும் நியூக்ளிக் அமிலங்கள் என்னும் பெரிய சங்கிலி தொடர் மூலக்கூறுகளையும் உருவாக்கின. பின்பு பல்வேறு பரிணாம வளர்ச்சியினால் இம்மூலக்கூறுகள் உயிர் மூலக்கூறுகளாக உலா வருகின்றன. இப்போது சொல்லுங்கள், வேதி வினைகள் தானே இப்புவியின் மாட்சிமைக்கு காரணம்? மேடம், தனிமங்களால் ஆனதுதான் இந்த பூமின்னு சொல்லிட்டீங்க. பின்ன மனிதனுக்கும் வேதியியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மனிதனே நட்சத்திர கார்பன் துகள்களின் அவதாரம்தான் என்றாலும், மனிதன் உயிர்நாடியான ஆக்சிஜனை பிறப்பு முதல் சுவாசித்தாலும், ஆசை தீர அறிவு நீர் என்னும் வேதிப்பொருளை அள்ளி பருகி இருந்தாலும், அவன் பார்த்து அனுபவித்து வியந்த முதல் வேதிவினை தீயாகத்தான் இருக்கும் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். நாடோடியாக தெரிந்த மனிதர்கள் வன விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக குகைகளில் வாழ்ந்தனர். இருள் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. அது ஒரு நல்ல மழைக்காலம். இடி இடித்தது. பளீரென்று ஒரு மின்னல் வெட்ட அது மரத்தில் விழுந்து தீயாய் எரிந்தது. ஒளியுடன் தீ எரிவதை அன்றுதான் மனிதன் முதலில் அதிசயமாக பார்த்தான். அதன் சுடர் ஒளி, அது தந்த கதகதப்பு அவனை ஆர்வத்தோடு தீயின் அருகில் நெருங்க வைத்தது. தொட்டால் சுடும் என்ற முதல் பாடத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. மரம் முழுவதும் எரிந்துவிட மறுபடியும் இருளில் மூழ்கி போனான் பாவம் அந்த ஆதி மனிதன். அடுத்த மின்னலுக்காக ஏக்கத்தோடு காத்திருந்தான். அனல் கொட்டிய கோடை காலம். மரங்கள் ஒன்றோடு ஒன்று விரைவாக உராய புகை வந்து பின்னர் தீ வர துள்ளி குதித்தான். தீ என்னும் மந்திரத்தை வரவழைக்கும் வித்தையை அன்று கற்றுக்கொண்டான். தீயில் கொட்டைகள் குச்சிகள் நன்றாக எரிவதை பார்த்து தீயை அணையாமல் காக்கும் வித்தையையும் கற்றுக்கொண்டான். அன்றிலிருந்துதான் அவன் வாழ்வு பிரகாசிக்க துவங்கியது. மனிதனின் முதல் வேதிவினை குகைக்குள் தீ எனப்படும் எரித்தல் வினையில் துவங்கியது. மேடம், இப்போ நீங்க மனுஷனோட முதலாவது வேதிவினை நெருப்புன்னு சொன்னீங்க. அப்போ இரண்டாவது மூன்றாவது வேதிவினை என்னவா இருக்கும்? புகைக்குள் தீமூட்ட கற்றுக்கொண்ட மனிதனின் உணவு தீயில் தவறுதலாக விழுந்துவிட பசியின் விளைவாக தீயில் வெந்த மாமிசத்தை கவனமாக எடுத்து சுவைக்கின்றான் அந்த ஆதிமனிதன். அதன் சுவை மிருதுத்தன்மை அவனை கவர்கிறது. மனிதன் கற்ற இரண்டாவது வேதிவினை உணவு சமைத்தல் ஆகும். வேக வைத்த உணவை சாப்பிட்ட மனிதனுக்கு செரிமானம் கூட எளிதாக இருப்பதை உணர்ந்தான். நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் கடல் நீரில் இருந்த மீன்களின் சுவையை நன்றாக இருப்பதை உணர்ந்து கடல் நீரை தெளித்து உணவை வேக வைக்கின்றான். உப்பு அவன் கண்டறிந்த மூன்றாவது வேதிப்பொருளாகும். மேடம், மனிதனின் நான்காவது அறிவியல் புரட்சி எதுவாக இருக்கும்? வேக வைத்து சாப்பிட்ட மனிதன் வேளாண் செய்ய ஆரம்பித்ததுதான் அடுத்த அறிவியல் புரட்சியாகும். தின்று போட்ட கொட்டைகள் தினம் ஒரு தினுசாய் வளர்வதை கண்டான் மனிதன். வேளாண் அறிவியலின் ஞானத்தை அன்று அவன் முதலாக பெற்றான். மேலும் நீர் ஊற்றினால் செடிகள் செழிப்பாக இருப்பதைக் கண்டு ஆறிகளின் அருகில் சென்று கொட்டைகளை தூவ ஆரம்பித்தான். இதுதான் இப்புவி கண்ட முதல் பசுமை புரட்சி. நாகரிகத்தின் துவக்கமே அங்குதான் சத்தமில்லாமல் அரங்கேறியது. மேடம், மனிதனின் கற்கால வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பித்தது? பயிர் வளர்த்து உணவு சமைத்து சாப்பிட பழகிய மனிதன் தான் மூட்டிய தீயின் அருகில் இருந்த களிமண் பயிர் வளர்த்து உணவு சமைத்து சாப்பிட பழகிய மனிதன் தான் மூட்டிய தீயின் அருகில் இருந்த களிமண் கட்டிகள் தீயினால் கல் போன்று இறுகுவதைக் கண்டான். அன்றுதான் ஆரம்பித்தது கலன்களின் காலம். சேமிப்பின் முதல் அத்தியாயம் கூட அதுதான். மனிதன் களிமண்ணை பிசைந்து பானை போல் வடிவம் செய்து தீயில் சுட அது இறுகி சட்டியாகி பானையாகி வெளிப்பட்டது. அன்று முதல் விதைகளை உணவை சேமிக்க ஆரம்பித்தான். பரிணாமத்தின் முதல் படியில் காலடி எடுத்து வைத்தான் மனிதன். மேடம், மனிதனின் உலோகவியல் காலம் எப்போது எப்படி ஆரம்பித்தது? சில இடங்களில் உலோகத் தாதுக்கள், குறிப்பாக செம்பு என்னும் உலோகத்தாது அதிக அளவில் காணப்பட்டது. அவை மனிதன் மூட்டிய தீயில் உருகியும் தீக்கு அருகில் தீயை தொடாமல் இருந்த பாகங்கள் உருகாமலும் இருப்பதைக் கண்டான். தீ அணைந்தபோது உருகிய பகுதி மீண்டும் இறுகுவதையும் கண்டு அதிசயத்தான். ஆம், உலோக உருக்கல் என்ற வேதி வினையை கண்டறிந்து விட்டான். அன்று முதல் உலோகங்களை தனக்கு ஏற்றவாறு உருக்கி ஆயுதங்களையும் அணிகலன்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டான். இதன் காலம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதற்கு சான்றாக வடக்கு ஈரானில் சுமார் 8700 BCயில் உருவாக்கப்பட்ட உலோக கலைப்பொருட்கள் கிடைத்திருப்பது ஆகும். மனித நாகரிகத்தை மாற்றிய முதல் உலோகமாக செம்பு இடம்பெற்றிருந்தாலும் மனிதன் பார்த்து அதிசயித்த முதல் உலோகம் தங்கம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆற்று மணலில் மின்னிய தூய தங்கத் துகள்கள் மனிதனின் கவனத்தை ஈர்த்ததாகவும் அது நீரில் கரையாமல்
தீயில் இட்டாலும் மினுமினுப்பு குறையாமல் அதிகமாவதையும் கண்டு அது ஏதோ ஒரு அதிசய பொருளாக கருத ஆரம்பித்தான். அன்று முதல் இன்று வரை தங்கம் ஒரு அதிசயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறாக மனிதன் உலோகவியல் காலத்தில் காலடி எடுத்து வைத்தான். மேலும் ஆற்றங்கரை ஓரத்தில் மனிதன் சமைத்து உண்ணும்போது சிதறிய உப்பும் மணலும் தீயில் பட்டு கலரான பொருளாக மின்னுவதைக் கண்டான். பின்னர் இதுவே கண்ணாடி செய்யும் வினையாயிற்று. இந்த வண்ண வண்ண கண்ணாடி பொருட்களை கொண்டு கலை பொருட்களையும் செய்ய ஆரம்பித்தான். அதாவது மணலும் உப்பும் சேர்ந்து கண்ணாடியாக மாறுவதைக் கண்டு அதிசயத்தான் மனிதன். மேடம், உணவு பதப்படுத்துதலை மனிதன் எவ்வாறு கற்றான்? உணவு பதப்படுத்துதல் என்ற அறிவியல் பாலைவனங்கள் கொடுத்த கொடையாகும். மண்ணின் இயல்பை மதித்து வாழ்ந்த எகிப்தியர்கள் இறந்து போன பின்பு உடல் எதனால் கெட்டுப்போகின்றது என்பதை அறிய முயன்றனர். மிருகங்களின் உடல்கள் வெப்பத்திலும் ஈரத்திலும் விரைவாக சிதைவதை கண்டனர். அதே நேரத்தில் பாலைவனத்தில் இறந்து வறண்டு கிடந்த ஒரு உடல் நீண்ட நாட்களாக கெடாமல் பூஞ்சை வைக்காமல் இருப்பதையும் கண்டனர். எனவே உடலின் நீர் சத்தினால்தான் இறந்த பின்பு உடல் கெட்டுப்போகிறது என்ற அறிவியல் கருத்தை உணர்ந்தனர். மேலும் உப்புக்கள் நீரை உறிஞ்சுவதையும் அறிந்து வைத்திருந்தனர். எனவே உப்பினால் உடலில் உள்ள நீர் சத்தினை உறிஞ்சி உடம்பை பதப்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்தனர். இதன் மூலம் உடல் என்றாவது ஒரு நாள் உயிர் பெறும் என்று நினைத்து மம்மிகளை உருவாக்கி வைத்தனர். உப்பை பதப்படுத்தும் காரணியாக எகிப்தியர்கள் கண்டறிந்தனர். மேடம், மனிதன் எப்பொழுது முறையான வேதி வினைகளை நிகழ்த்த ஆரம்பித்தான்? தங்கத்தில் தன்மையில் மனம் மயங்கிய மனிதன் சாதாரண உலோகத்தையும் தங்கமாக மாற்ற முயற்சி செய்தான். இது 500 BCயில் இருந்து 1600 CEக்கு இடைப்பட்ட காலமாகும். இவர்கள் ரசவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில்தான் ஆய்வக வேதியியல் தொடங்கியது எனலாம். ரசவாதத்தின் தந்தையாக இன்றைய ஈரான், அன்றைய பெர்ஷிய நாட்டைச் சேர்ந்த ஜாபிர் இப்னு ஹயான் என்பவர் அறியப்படுகிறார். இவர் அல்கிமியை முறையான அறிவியலாக மாற்ற முயற்சித்தார். ஆய்வுக்கூட சோதனைகள், கருவிகள், முறைகள் ஆகியவற்றை சீர்படுத்தி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார். பரிசோதனையின் மூலம்தான் அறிவியல் முடிவுகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த காலத்தில் ரசவாதிகள் பலர் எப்படியாவது உலோகத்தை தங்கமாக்கி விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் சோதனைகளை முழுமூச்சுடன் செய்ய ஆரம்பித்தனர். இதுதான் முறையான வேதியியல் ஆராய்ச்சியின் முதல் படிநிலையாகும். இந்த முயற்சியில் ரசவாதிகள் வெற்றி பெற முடியவில்லை என்றால் கூட இவர்களின் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய ரசாயன உண்மையை உலகுக்கு உணர்த்தியது. இவர்களின் ஆராய்ச்சியின் விளைவாக பல வகை உப்புக்கள், ஆல்கஹால் வகைகள், சல்பியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் போன்றவை உருவாகும் வழிமுறைகளை கண்டறிந்தனர். வடிகட்டல், உருக்கல், படிகமாக்கல் போன்ற ஆய்வு முறைகளையும் இவர்களே உலகிற்கு அறிமுகப்படுத்தினர். மேடம், இந்த ரசவாதி ஆராய்ச்சியில மனிதன் கண்டறிந்த முதல் தனிமம் எது? கிபி 1669 ஜெர்மானிய ரசவாதி ஹெனிங் பிராண்ட் என்பவர் தங்கம் உருவாக்கும் முயற்சியில் ஒரு விசித்திரமான பரிசோதனையை செய்தார். அவர் சுமார் 60 வாளி நிறைய மனித மூத்திரத்தை சேகரித்து காய்ச்சி அடர்த்தியாக்கி பிறகு அதிக வெப்பத்தில் மணல் மற்றும் கார்பனுடன் சேர்ந்து உருக்கினார். தங்கம் கிடைக்கவில்லை. ஆனால் இருட்டில் ஒளிரும் ஒரு வெள்ளை நிற பொருள் கிடைத்தது. இந்த இருட்டில் தானாக ஒளிர்ந்ததால் இதனை ஒரு மந்திர பொருளாக கருதினார். இதுதான் பின்பு பாஸ்பரஸ் என்று அறியப்பட்டது. இந்த பாஸ்பரஸ் என்ற தனிமம்தான் ஆய்வுக்கூடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தனிமமாகும். மேடம், ஆல்கமி எப்படி கெமிஸ்ட்ரியா மாறுச்சு? எகிப்தியர்கள் தங்கள் நாட்டை கெம், அதாவது கருப்பு நிலம் என்று அழைத்தனர். நைல் நதியின் வளமான கருப்பு மண்ணை குறிப்பதே இப்பெயர். இம்மண்ணிலிருந்துதான் கண்ணாடி தயாரித்தல், மம்மிகள் செய்தல் போன்ற ரசாயன செயல்களை அவர்கள் செய்தனர். கெம் என்ற வார்த்தைக்கு பொருட்களை மாற்றும் கலை என்றும் ஒரு பொருளும் அவர்களால் தரப்பட்டது. பின்னர் கிரேக்கர்கள் இவ்வறிவியலை கீமியா என்று அழைத்தனர். இதற்கு உலோகங்களை மாற்றும் கலை என்று பொருள்படும். பின்பு அரபு உலகில் இது அல்கீமி என்று பெயர் மாற்றம் பெற்று 17ஆம் நூற்றாண்டில் கெமிஸ்ட்ரி என்று மேற்குலக நாடுகளால் அழைக்கப்பட்டது. மேடம், மாடர்ன் கெமிஸ்ட்ரி, அதாவது நவீன வேதியியல் எப்போது உருவானது? நவீன வேதியியல் கிபி 1660 1800ஆம் ஆண்டில் உருவானதாக ஏற்கப்படுகிறது. 1661 ஐரிஷ் விஞ்ஞானி ராபர்ட் பாயில் என்பவர் த செப்டிக்கல் கெமிஸ்ட் என்ற நூலை எழுதினார். அதில் எம்ப்ளிடோகிஸ் மற்றும் அரிஸ்டாட்டில் போன்ற ரசவாதிகளின் முக்கிய கோட்பாடான
உலோகங்கள் நிலம், நீர், காற்று, தீ என்ற 4 மூலங்களால் ஆனது என்பதை மறுத்து அவை அடிப்படை தனிமங்களால் ஆனவை என்று எடுத்துரைத்தார். இவர் எந்த ஒரு ஆராய்ச்சியையும் சோதனைகளின் மூலம்தான் நிரூபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இங்குதான் நவீன வேதியியல் யுகம் பிறந்தது எனலாம். மேடம், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார்? 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அன்டோனியா லவாஷியர் என்பவர்தான் வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1770 முதல் 1790 காலகட்டங்களில் துல்லியமாக எடை அளவுகளுடன் சோதனைகளை அவர் மேற்கொண்டார். இவர் சோதனைகளின் மூலம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனப்படும் பொருட்களின் நிலைத்தன்மை விதியை எடுத்துரைத்தார். எரித்தலின் போது பொருட்கள் மாயமாகி விடுகிறது என்ற ரசவாதிகளின் கூற்றினை உடைத்து, எரித்தலின் போது திடப்பொருட்கள் காற்றுடன் சேர்ந்து ஆக்சைடு வாயுவாக மாறுகிறது, பொருளின் பொருண்மையை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது போன்ற கருத்துக்களை நிரூபித்தார். மேலும் லவாய்ஷியர் ரசாயன பொருட்களுக்கு தெளிவான பெயரிடும் முறையையும் கொடுத்தார். அதுவரை ரசவாதிகளால் பயன்படுத்தப்பட்ட சங்கேத குறியீடுகளை மறைந்து வேதியியலானது பள்ளியில் படிக்கும் அறிவியல் பாடமாக அவர் மூலமாகத்தான் மாற ஆரம்பித்தது. மேடம், தனிமங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? இதுவரை மொத்தம் 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் முதல் புளுட்டோனியம் வரை உள்ள தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. அதாவது அதனுடைய அணு எண் 1 to 94 வரை உள்ள தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கின்றன. மற்ற தனிமங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தனிமங்களாகும். இவை டிரான்ஸ் யுரேனிக் தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்த 118 தனிமங்களை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும், அதன் எடையின் அடிப்படையிலா பண்பின் அடிப்படையிலா என்ற குழப்பம் நிலவியது. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தவர் டிமிட்ரி மெண்டலீஃப் என்பவர் ஆவர். இவர் 1869 தனிமங்களை அதன் அணு நிறையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தினார். ஆனால் மெண்டலீஃப் கால அட்டவணையில் ஒரு சிறிய குறை இருந்தது. சில தனிமங்களின் பண்புகள் அணுநிறை வரிசைக்கு முழுமையாக பொருந்தவில்லை. 1913 ஹென்றி மோஸ்லி என்பவர் தனிமங்களின் உண்மையான அடையாளம் அணு நிறை அல்ல, அணு எண்தான் என்பதை நிரூபித்தார். ஒரு தனிமத்தில் உள்ள புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அதன் அணு எண் எனப்படும். இந்த நவீன தனிம வரிசை அட்டவணையில் 7 வரிசைகள் மற்றும் 18 நெடுவரிசைகள் அமைந்துள்ளன. இந்த நெடுவரிசையில் உள்ள தனிமங்கள் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். மேலும் தனிம வரிசை அட்டவணையில் கீழே தனியாக 2 வரிசைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவை லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அருமண் உலோகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை மிகவும் அரிதாக கிடைக்கப்படுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இவ்வாறாக தனிமங்கள் தனிம வரிசை அட்டவணையின் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. மேடம், தனிம வரிசை அட்டவணையில் நெடுவரிசையில் உள்ள தனிமங்கள் ஒத்த பண்புகளை பெற்றிருக்க காரணம் என்ன? முதலாவது நெடுவரிசையில் உள்ள தனிமங்கள் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை நீருடன் வினைபுரிந்து கார ஹைட்ராக்சைடுகளை உருவாக்குகிறது. இந்த வரிசையில் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் என்ற தனிமங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தனிமங்களின் வெளிக்கூட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான்கள் தான் உள்ளன. வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எலக்ட்ரான்களே தனிமத்தின் பண்புகளை நிர்ணயிக்கின்றன. நெடுவரிசையில் உள்ள தனிமங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றிருக்கும். எனவே அவை ஒத்த பண்புகளை பெற்றிருக்கின்றன. மேடம், தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? தனிம வரிசை அட்டவணையில் இடப்புறம் இருக்கும் தனிமங்கள் உலோகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை திடமாகவும் வலுவானதாகவும் இருக்கும். தனிம வரிசை அட்டவணையில் வலப்புறம் இருக்கும் தனிமங்கள் அலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மென்மையாகவோ அல்லது வாயுக்களாகவோ இருக்கும். இடையில் உள்ள தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றில் சில உலோகங்களாகவும் சில அலோகங்களாகவும் இருக்கக்கூடும். மேடம், கதிரியக்க தனிமங்கள் என்றால் என்ன? சில தனிமங்கள் ஆல்பா, பீட்டா, காமா போன்ற கதிர்களை வெளியிட்டு மற்றொரு தனிமமாக மாறிவிடும். இவற்றையே கதிரியக்க தனிமம் என்கிறோம். அணு எண் 83க்கு மேல் உள்ள தனிமங்கள், அதாவது பிஸ்மத்துக்கு மேற்பட்ட தனிமங்கள் தொடங்கி அணு எண் 118 வரை உள்ள தனிமங்கள் கதிரியக்கம் கொண்டவை. 1896 ஹென்றி பெக்கரல் என்பவர் கதிரியக்கத்தை கண்டறிந்தார். பின்னர் மேரி கியூரி இதை ஆழமாக ஆய்வு செய்து கதிரியக்கத் தன்மை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார். கதிரியக்கத்தை முறையாக பயன்படுத்தினால் அது மருத்துவம், மின்சாரம், வயது கணக்கீடு போன்ற பல துறைகளில் மனிதனுக்கு உதவுகிறது. மேடம், பொதுவாக வேதியியல் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது?
வேதியியலில் கார்பன் அடங்கிய சேர்மங்களை பற்றி படிப்பது கரிம வேதியியல் என்று அழைக்கப்படுகிறது. கார்பன் அல்லாத மற்ற தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் உருவாக்கம், பண்புகள் மற்றும் பயன்களை பற்றி படிப்பது கனிம வேதியியல் ஆகும். இவற்றில் உலோகங்கள், அலோகங்கள், அதன் உப்புக்கள் ஆகியவற்றை படிப்பது அடங்கும். கரிம வேதியியலில் நடைபெறும் வினை வழிமுறைகளை பற்றி, அதனை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளை பற்றி நிர்வகிக்கும் செயல்முறைகளுக்கான விதிகளை இயற்பு வேதியியல் என்று அழைக்கின்றோம். இந்த 3 வேதியியல் பிரிவுகளே பிரதானமாக இருந்தாலும் இன்று பசுமை வேதியியல், நானோ வேதியியல், குவாண்டம் வேதியியல் போன்ற பல உட்பிரிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. மேடம், நோபல் பரிசுக்கும் வேதியியல் துறைக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒவ்வொரு வருடமும் மருத்துவம், அறிவியல், சமாதானம், பொருளியல், மொழியியல் போன்ற துறைகளில் அளப்பரிய சாதனைகளை செய்தவருக்கு இப்பரிசு வழங்கப்படும். இப்பரிசை தருபவர்கள் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த நோபல் அறக்கட்டளையினர் ஆவர். ஆல்ஃபிரட் நோபல் என்பவர் ஒரு வேதியியலாளர். 19ஆம் நூற்றாண்டில் நைட்ரோகிளிசரின் என்ற ஒரு திரவம் சக்தி வாய்ந்த வெடிபொருளாக பயன்பட்டு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அது மிகவும் அதிபயங்கரமான வெடிபொருளாகவும் அதனை சேமித்து வைக்கவும் இயலாது. சிறு அதிர்வு ஏற்பட்டாலும் நைட்ரோகிளிசரின் வெடித்துவிடும். நோபலின் தந்தை கூட இந்த நைட்ரோகிளிசரின் தயாரித்து மலைகளை குடைந்து சாலைகள் போடும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அந்த விபத்தில் சகோதரன் மற்றும் தந்தை பலியாக ஆல்பிரட் நோபல் இந்த நைட்ரோகிளிசரின் ரசாயனத்தை பாதுகாப்பாக பயன்படுத்த முடியுமா என்னும் ஆராய்ச்சியில் இறங்கினார். அது வெடிப்பொருள் ஆய்வுக்கூடமாக இருந்ததால் எளிதில் தீப்பிடிக்காமல் இருக்க ஆய்வுக்கூட தரையில் டயட்டோமேஷியஸ் என்ற துளை நிறைந்த மணல் கொட்டப்பட்டிருந்தது. ஆல்ஃபிரட் நோபல் ஆராய்ச்சியின் போது ஒரு சிறு துளி நைட்ரோகிளிசரின் தவறுதலாக கீழே விழுந்துவிட ஆல்ஃபிரட் நோபல் கண்களை இறுக மூடிக்கொண்டு வெடித்துவிடும் என்ற பயத்தில் அப்படியே நின்றுவிட்டாராம். ஆனால் ஆச்சரியமாக அந்த நைட்ரோகிளிசரின் மணலுடன் சேர்ந்து ஒரு சிறு உருண்டையாகி சிறு பந்தினை போல் சாதுவாக இருந்தது. வெடித்துவிடப் போகிறது என்ற பயத்தில் இருந்த நோபல் துள்ளி குதித்தார். மீண்டும் ஒரு சுற்று நைட்ரோகிளிசரினை அந்த டயட்டோமேஷியஸ் மணலுடன் சேர்க்க அதுவும் உருண்டு சாதுவாக நின்றது. இந்த கண்டுபிடிப்பினால் இந்த வெடிப்புரலை சுரங்கம் வெட்டுதல், பாலங்கள் அமைத்தல் ஆகிய இடங்களில் பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் என்றும் அதற்கு டைனமைட் என்ற பெயரும் இட்டார். மேலும் உலகப் போரிலும் இவர் தயாரித்த இந்த டைனமைட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இவருடைய ஆராய்ச்சியின் விளைவாக 180 காப்புரிமைகளை இவர் பெற்றிருந்தார். இருப்பினும் ஒரு செய்தித்தாளில் டைனமைட் போரில் பல உயிர்களை கொல்ல பயன்பட்டதால் ஆல்ஃபிரட் நோபலை மரண வியாபாரி என்று பெயரிட்டு அழைத்தனர். அது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது. எனவே தான் ஈட்டிய பொருளை வைத்து நோபல் அறக்கட்டளை நிறுவி ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு நோபல் பரிசை தர முன்வந்தார். இன்றும் இந்த நோபல் பரிசே உலகின் மிக உயரிய விருதாக போற்றப்படுகிறது. எனவே மிக உயரிய விருதான நோபல் பரிசை நிறுவியவர் ஒரு வேதியியலாளர் என்ற உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மேடம், இந்தியாவிலிருந்து நோபல் பிரைஸ் பெற்றவங்க பத்தி சொல்ல முடியுமா? 1913ஆம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்காகவும் 1930இல் சி.வி. ராமன் விளைவு என்ற இயற்பியல் கோட்பாட்டிற்காகவும் 1968இல் ஹர்கோவிந்த் குரானா என்பவர் மருத்துவத்தில் மரபணு குறியீட்டிற்கான விளக்கத்திற்காகவும் 1979இல் அன்னை தெரேசா அமைதிக்காகவும் 1983இல் சுப்பிரமணிய சந்திரசேகர் இயற்பியலில் நட்சத்திர ஆராய்ச்சிக்காகவும் 1998இல் அமர்த்தியா சென் என்பவர் பொருளாதாரத்திலும் 2009இல் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் வேதியியலிலும் 2014இல் கைலேஷ் சத்யார்த்தி அமைதிக்காகவும் பெற்றிருக்கின்றனர். இதில் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற சி.வி. ராமன் மற்ற சந்திரசேகர் இருவரும் மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்பது தமிழ்நாட்டிற்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாகும். வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அவர்களின் ஆராய்ச்சி பற்றி சொல்ல முடியுமா? வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அவர்கள் 1952ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் பிறந்தார். அவர் முதலில் இயற்பியலில்தான் அறிவியல் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றார். பின்பு அவரின் ஆராய்ச்சி வேதியியல் மற்றும் உயிரியலை நோக்கி திரும்பியது. அவர் ரைபோசோம்களின் அமைப்பை எக்ஸ்ரே படிக முறை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டறிந்தார். இந்த ஆராய்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில்
ரிபோசோம்கள் டிஎன்ஏவில் உள்ள தகவல்களை புரோட்டீனாக மாற்றும் புரோட்டீன் தொழிற்சாலை ஆகும். இந்த ஆராய்ச்சியானது உயிரியல் மற்றும் வேதியியல் மற்றும் மருந்தியலில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது எதிர் உயிர்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ளவும், புதிய மருந்துகளை வடிவமைக்கவும், உயிரின் அடிப்படை செயல்முறைகளை தெளிவாக அறியவும் பெரிதும் உதவியது என்பதை மறுப்பதற்கில்லை. இவரின் அரிய கண்டுபிடிப்பிற்காக 2009 நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் பெருமைப்பட்டு போற்றத்தக்க வேண்டிய ஒரு நிகழ்வாகும். மேடம், வேதியியல் வளர்ச்சியில் இந்தியர்களின் பங்களிப்பு பற்றி சொல்ல முடியுமா? இந்தியாவில் வேதியியலின் விதை நாகரிகத்தின் தொடக்கத்திலேயே விதைக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மக்கள் செங்கல் தயாரிப்பு, கண்ணாடி மணிகள், உலோக வேலைப்பாடுகள், நிறமூட்டல் போன்றவற்றில் சிறந்து விளங்கினர். இவை அனைத்தும் இந்தியர்களின் வேதியியல் பற்றிய சரியான புரிதலுக்கான சான்றாக இருக்கின்றன. இந்தியர்கள் ஆயுர்வேதத்தின் மூலம் வேதியியலை மருத்துவத்துடன் இணைத்தனர். இதனால் ரசசாஸ்திரம் என்ற ஒரு துறை உருவானது. இதில் பாதரசம், தங்கம், கந்தகம் போன்ற தனிமங்களை மருந்துகளாக மாற்றும் முறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. பண்டைய இந்தியர்களின் உலோகவியல் அறிவு உலகில் உள்ளோரை வியக்க வைத்தது என்றே கூறலாம். டெல்லியில் உள்ள இரும்புத்தூண் 1000 ஆண்டுகளாக துருப்பிடிக்காமல் இருப்பது இதற்கு சான்றாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. உயர்தர எஃகு இந்தியாவில் உருவாகி உலகெங்கும் பரவி பின்னர் அதுவே டமாஸ்கஸ் ஸ்டீல் உருவாக காரணமானது. ஆச்சாரியா PCA இந்தியாவின் நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் பாதரச நைட்ரேட் போன்ற சேர்மங்களை கண்டுபிடித்ததுடன் இந்தியாவில் ரசாயன ஆராய்ச்சி கல்வி தொடக்கத்திற்கும் அடித்தளமிட்டார். இதன் விளைவாக இந்தியன் வேதியியல் சொசைட்டி 1924 உருவானது. இன்றைய இந்தியாவில் மருத்துவ வேதியியல் துறையில் அபரிதமான வளர்ச்சி கண்டுள்ளது. இதனால் தான் உலகமே முகமூடி போட்டுக்கொண்டு கொரோனாவால் மூளையில் முடங்கிய போது நாம் அதற்கான மருந்தினை கண்டுபிடித்து உலக மக்களுக்கு இலவசமாக வழங்கி பல்லுயிர்களை காக்க முடிந்தது. மேடம், வேதியியல் துறைக்கு அசீமா சாட்டர்ஜி அவர்களின் பங்களிப்பு பற்றி சொல்ல முடியுமா? அசீமா சாட்டர்ஜி என்ற பெயர் இந்திய வேதியியல் துறையில் ஆழமான வேரூன்றிய ஒரு பெயர். இவருடைய ஆராய்ச்சியில் மில்லியன் மக்களை நோயிலிருந்து காப்பாற்றும் மருந்துகளாக மாறின. குறிப்பாக இவர் கண்டறிந்த ஆல்கலாய்டுகள் மற்றும் குயினோலின்கள் புற்றுநோய் மற்றும் மலேரியா நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளாகவும் பங்காற்றியது. தாவரங்களிலிருந்து கரிமச் சேர்மங்களை பிரித்தெடுத்து அவற்றை மருந்தாக மாற்றி மகத்தான சேவையினை இவர் புரிந்துள்ளார். இவரின் புற்றுநோய்க்கான மருந்துகள் இன்றைய கீமோதெரபி மருந்துகளின் முன்னோடியாக அமைந்தது. மருத்துவ வேதியியல் என்ற ஒரு புதிய துறை உருவாக்கத்தில் இவரின் பங்கு இன்றியமையாதது. பெண் ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இவரின் ஆராய்ச்சி உத்வேகமாக இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. மேடம், வேதியியல் துறைக்கு தர்ஷன் ரங்கநாதன் அவர்களின் பங்களிப்பு பற்றி சொல்ல முடியுமா? இவர் ஒரு உயிர் கரிம வேதியியல் விஞ்ஞானி ஆவார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர். புரதத்தின் மடிப்பு தன்மையை விளக்கும் ஆராய்ச்சியிலும் மருந்துகள் தயாரிப்பில் அதிக அளவில் பயன்படும் இமிடசோல் என்னும் கரிமச் சேர்மத்தை ஆய்வகத்தில் எளிதாக தயாரிக்கும் வழிமுறையினையும் நானோ வேதியியலிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். மேடம், வேதியியல் துறையில தமிழர்களின் பங்களிப்பு பற்றி சொல்ல முடியுமா? தமிழர்கள் உலகின் ஆரம்பகால இரும்பு மற்றும் எஃகு தொழில்நுட்பத்தின் முன்னோடிகள் என்பது வரலாற்று உண்மை. அதாவது கிமு 1500 காலகட்டத்திலேயே இரும்பினை தமிழர்கள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்கப்பெற்ற இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், வேளாண் உபகரணங்கள் நமக்கு நன்றாக உணர்த்துகின்றன. தமிழர்கள் நிறமியல் அறிவும் ஆச்சரியப்பட வைக்கின்றன. இண்டிகோ, மஞ்சள், செம்மண் போன்ற இயற்கை நிறங்களை துணிகளில் உறுதியாக பற்றிடச் செய்யும் அறிவியலையும் அவர்கள் நன்கு கற்றிருந்தனர். கடற்கரை அருகில் உப்பளங்கள் அமைத்து உப்பு காய்ச்சும் வழிமுறைகளை பின்பற்றி வந்திருக்கின்றனர். சுண்ணாம்பு, செங்கல் தயாரிப்பிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கின்றனர். தமிழர்களின் சித்த மருத்துவ வேதியியல் அறிவின் உச்சம் என்றே சொல்லலாம். தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் உலோகங்களை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கும் முறையில் சித்த மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற மூவரும் தமிழர்கள் என்பதே தமிழர்களின் அறிவியல் ஆராய்ச்சிக்கு சான்றாக விளங்குகின்றன. மேடம், நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது மேத்தமேட்டிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் தனித்தனியாக படிச்சிருப்போம். இது ரெண்டுத்துக்குள்ள சம்பந்தம் என்ன? நான் முன்பே கூறியது போல வெபனோஸ்கி வரிசையை வைத்தே இதை விளக்க முயன்கின்றேன். 0
1, 2, 3, 5, 8, 13 போன்ற எண்கள் இவ்வரிசையில் இடம்பெற்றுள்ளன என்று ஏற்கனவே பார்த்தோம். இயற்கையில் உள்ள எல்லா படைப்பிலும் இந்த எண்களின் ஆதிக்கமே ஓங்கி இருக்கும். வேதியியலும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஒரு தனிமம் நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்க வேண்டுமென்றால் அந்த அணுவில் உள்ள வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 அல்லது 8 இருக்க வேண்டும் என்கிறது வேதியியல். 2 மற்றும் 8 இந்த 2 எண்களும் ஃபெபனோஸ்கி வரிசையில் உள்ளன. 2 அல்லது 8 எலக்ட்ரான்கள் பெற்ற அணுக்கள் நிலைப்புத்தன்மை உடையதாக இருப்பதால் இவ்வகை தனிமங்கள் எதனுடனும் எளிதில் வினைபுரிவதில்லை. வேதியியலில் 18வது நெடுவரிசை தனிமங்கள் மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் இவை எதனுடனும் எளிதாக வினைபுரிவதில்லை. இதுவே வேதியியலுக்கும் கணிதவியலுக்கும் உள்ள ஒரு எளிமையான சான்றாகும். மேடம், அதே மாதிரி வேதியியல் துறைக்கும் உயிரியல் துறைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? வேதியியலும் உயிரியலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலத்தான். உயிரியலில் நடைபெறும் அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் வேதி வினைகளே ஆகும். O2 என்னும் ஆக்சிஜன் இல்லாவிட்டால் உயிரின் ஆட்டம் இல்லை. மூச்சு பயிற்சியின் மூலம் அதிகளவு ஆக்சிஜனை உள்ளிழுத்தால் தேவையான ஆற்றல் உடலுக்கு கிடைக்கும் என்று உணர்ந்ததால் தான் பாரதி ஒரு சக்தி பிறக்குது மூச்சுநிலை என்று கூறியிருப்பார் போலும். உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் ஆற்றல் மூலங்களாக கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. இவை பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன் என்ற சேர்மமாகும். இவை ஸ்டார்ச் என்னும் பல படிகளாக நாம் உண்ணும் உணவில் இருக்கின்றன. இந்த ஸ்டார்ச் உமிழ்நீரில் உள்ள அமைலேஸ் என்ற நொதியினால் சிதைக்கப்பட்டு சிறு சங்கிலிகளாக சிதைவருகிறது. பின்னர் வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதனை சிதைத்து ஒருபடியான குளுக்கோஸாக மாற்றுகிறது. இந்த குளுக்கோஸ் இரத்தத்தின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் தரப்படுகிறது. செல்லுக்குள் செல்லும் ஆக்சிஜன் அதனை எரித்து ஆற்றலாக மாற்றுகிறது. இந்த வரிசை கிரமமான வேதிவினைகளின் மூலம் கிடைக்கும் ஆற்றலை நாம் சரியாகத்தான் செலவிடுகிறோமா என்று அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் நாம் குட்டையாக, நெட்டையாக, குண்டாக, ஒல்லியாக, கருப்பாக, சிவப்பாக இருப்பதற்கான காரணம் நம் உடலில் உற்பத்தியாகும் புரதத்தின் தன்மையாகும். இந்த புரதங்களில் உள்ள அமினோ அமிலங்களின் வரிசைதான் நம் உடல் அமைப்பை தீர்மானிக்கின்றன. மொத்தம் உள்ள 20 அமினோ அமிலங்கள் கோடானு கோடி உயிர்களின் வடிவமைப்பை நிர்ணயிக்கிறது என்பதை சிந்திப்பதே நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. நாம் படபடப்பாக இருப்பதற்கும் அன்பான்வர்களாக இருப்பதற்கும் இன்னும் பல குணாதிசயங்களுக்கும் காரணம் நம் உடலில் சுரக்கும் ஹார்மோன்கள் என்னும் வேதிப்பொருட்களே ஆகும். தாய்க்கும் குழந்தைக்கும் உருவாகும் பிணைப்பு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனால் உருவாகிறது. நம்மை பரவசத்தில் ஆழ்த்துவது டோபமைன் என்ற ஹார்மோன்கள் ஆகும். ஒரு பாடலை திரும்ப திரும்ப கேட்பது, பிடித்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது போன்ற செயல்பாடுகள் இந்த டோபமைன் வேலையாக இருக்கிறது. டோபமைன் குறைந்தால் சோர்வு, கவனச்சிதறல் போன்றவை தோன்றும். நல்ல தூக்கத்திற்கு மெலட்டோனின் என்ற ஹார்மோன்கள் வேண்டும். இது மூளையில் உள்ள பீனியல் சுரப்பியில் சுரக்கிறது. கண்களில் விழும் ஒளி குறையும் பொழுது மூளை மெலட்டோனின் உற்பத்தியை செய்கிறது. எனவேதான் இரவு நெடுநேரம் அலைபேசியை பார்க்கக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இவ்வாறு உடலில் நடைபெறும் பல உயிர் வேதி வினைகளுக்கும் ஆதாரமாக இருப்பது வேதியியலின் வினைகள்தான். மேடம், பசுமை வேதியியல் என்றால் என்ன? பரிணாம வளர்ச்சியினால் பல தொழில்நுட்பங்களை கற்ற மனிதன் அண்டத்தின் ஆளுமையை தன் அதிகாரத்திற்கு உட்படுத்தி வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த புதிய புதிய விதிகள் செய்து விடியல் தோறும் புது புது விளை பொருட்களை உருவாக்கினான். ஆனால் விளைபொருளோடு சேர்ந்து வீண் பொருட்களும் வளர்ந்து மண்ணின் குணத்தை, நீரின் தரத்தை, காற்றின் மனத்தை கலைத்தது மட்டுமில்லாமல் விண்ணின் கவசமாகிய ஓசோன் படலத்திலும் துளையை போட்டுவிட்டது. எனவே இன்று பனியில் நனைந்த பூக்களை பார்க்க முடியவில்லை. புகைப்படர்ந்த புவி மட்டுமே இருக்கிறது. அது பல்லுயிர்களுக்கும் பகையாகி புதிய புதிய நோய்களை உருவாக்கி மக்களின் புன்னகையை பறிக்கின்றது. அதனால் புற்றுநோய்கள் ஒரு பக்கம் புதிர்போட சர்க்கரை நோய் சதிராட்டம் ஆடுகிறது. மூட்டு வலிகளும் முடமாக்க தொற்று நோய்களும் தொட்டு பேசவும் முடியாமல் முகத்தை கவசம் போட்டு முடக்கி வைத்திருக்கிறது. இந்த நிஜம் நம்மை சுட நெஞ்சம் பதறி நிற்கின்றோம். 1962 ரேச்சல் கார்சன் என்பவர் சைலண்ட் ஸ்பிரிங் என்ற நூலை வெளியிட்டார். அதில் தொழிற்சாலை கழிவிலிருந்து வெளிப்படும் வேதிப்பொருட்கள் எவ்வாறு அருகில் இருக்கின்ற சூழலியல் அமைப்பை சிதைக்கின்றன என்பதை பட்டியலிட்டார். இச்சீர்கேட்டை தடுக்க 1969 தேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு எனப்படும் NEPA-வை அமெரிக்க காங்கிரஸ் சபை தோற்றுவித்தது. NEPA-வின் பரிந்துரையின் அடிப்படையில் DDT எனப்படும் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்ற அதிகம் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்து தடை செய்யப்பட்டது. 1980களில் NEPA
NEPA-வின் அடிப்படை கொள்கைகளில் சில சிந்தனை மாற்றங்களை புகுத்தி பசுமை வேதியியல் என்னும் அறிவியல் பிரிவை உருவாக்கினர். மாசற்ற உலகத்திற்கான புதுமை வேதியியல் என்பதே பசுமை வேதியியலின் தாரக மந்திரமாகும். 1997 அமெரிக்காவின் மாசசூட் பல்கலைக்கழகத்தில் பசுமை வேதியியலுக்கான ஆராய்ச்சி படிப்பு முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது. 2001 மற்றும் 2005 பசுமை வேதியியலுக்கான ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. பசுமை வேதியியலின் தந்தையாக அமெரிக்க அறிஞரான பால் அனாட்டஸ் போற்றப்படுகிறார். இவர் கூற்றுப்படி ஒரு வினையை முற்றிலும் தவிர்ப்பது அல்ல, மாறாக அந்த வினையின் மாசுக்கள் உருவாகாமல் விளைபொருளை தோற்றுவிக்கும் வழிமுறைகளை உருவாக்குவது ஆகும். இது இவருடைய கூற்றின்படி கழிவுகள் உருவாக்கத்தை தடுத்தல், அணுக்களின் செயல்பாட்டை அதிகரித்தல், சிறந்த கரைப்பான்களை தேர்ந்தெடுத்தல், வேதி வினைகளின் படிநிலைகளை குறைத்தல், புதுப்பிக்கத்தக்க மூலப்பொருட்களை பயன்படுத்துதல், மட்கும் பொருட்களை உருவாக்குதல், விபத்தில்லாத வினை வழிமுறைகளை உருவாக்குதல் என்பது பசுமை வேதியியலின் முக்கிய கோட்பாடாக கூறப்பட்டுள்ளது. மேடம், நானோ தொழில்நுட்பத்துக்கும் வேதியியல் துறைக்கும் என்ன சம்பந்தம்? 21ஆம் நூற்றாண்டில் கொண்டாடப்படும் புது தொழில்நுட்பமாக நானோ தொழில்நுட்பம் அல்லது மீநுண் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. நானோ கார்கள் முதல் நானோ அழகு சாதனங்கள் வரை இன்று எல்லோருமே நானோ தொழில்நுட்ப பொருட்கள் சந்தையை வியாபித்திருக்கிறது. இத்தொழில்நுட்பத்தின் பிதாமகன் ரிச்சர்ட் ஃபென்மேன் ஆவர். 1974 டோக்கியோ பல்கலைக்கழக பேராசிரியர் நேரியோ டனோருச்சி இப்பெயரை வடிவமைத்தார். நானோ தொழில்நுட்பம் மிக நுண்ணிய துகள்களை, அதாவது 1 நானோமீட்டர் முதல் 100 நானோமீட்டர் அளவிலான துகள்களை கொண்டு உருவாக்கப்படும் தொழில்நுட்பமாகும். இயற்கையின் கட்டுமான பொருள் என்று அழைக்கப்படும் DNA கூட நானோ துகள்தான் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இயற்கையோடு இயைந்த தமிழ் மொழிக்கு இந்த நுண் அளவு புதிதல்ல. அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் இருப்பவன் பரம்பொருள் என்று தமிழ் மூதாட்டி ஔவை கூறுகிறார். தாமரை மலர்கள் குளங்களில் சேற்றில் மலர்ந்திருந்தாலும் அதன் நிலைகள் எப்போதும் பளிர் சுத்தத்தோடு இருப்பதை கவனித்திருக்கக்கூடும். இதன் காரணம் மெழுகு போன்ற அவ்விலைகளின் மேல் படிந்துள்ள நானோ துகள் கட்டமைப்பாகும். இவை இலைகளில் நீர் விழும்போது அதை கீழ்நோக்கி செலுத்த உதவுகின்றன. இதனை அடித்தளமாக கொண்டே தாமாகவே சுத்தம் செய்யும் திறன் கொண்ட நானோ வண்ணப்பூச்சுக்கள் இன்று அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது. மேலும் பல் மருத்துவத்துறை, நானோ விவசாயம் என்று இதன் பயன்கள் நீள்கின்றன. மேடம், குவாண்டம் வேதியியல் என்ன அப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். குவாண்டம் என்றால் எந்த ஒரு இயற்பியல் பண்பிலும் உள்ள அளவிடப்படக்கூடிய நுண் அலகு ஆகும். நாம் பார்க்கும் பெரிய உலகத்தில் கார், மனிதன் போன்றவை ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்க முடியாது. ஆனால் குவாண்டம் உலகத்தில் ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்க முடியும். ஒரு எலக்ட்ரான் மிக சிறிய துகள்களாக இருப்பதால் அது இந்த இடத்தில்தான் இருக்கிறது என்று அறுதியிட்டு கூற முடியாது. ஆனால் அது எங்கு இருக்க வாய்ப்பு அதிகம் என்று மட்டும் சொல்ல முடியும். இவை நுண் துகள் போல் இருப்பதால் அவற்றின் அசைவு அலை போல் இருக்கும். இதைத்தான் அலைத்துகள் இரட்டைத்தன்மை என்கின்றோம். பெரிய பெரிய பொருட்களின் நடத்தையை நியூட்டனின் விதிகள் தீர்மானிப்பதைப் போல நுண் துகள்களின் நடத்தையை குவாண்டம் விதிகள் தீர்மானிக்கின்றன. குறிப்பாக அலைத்துகள் இரட்டைத்தன்மை, நிலையில்லா கோட்பாடு, பாலியின் தவிர்ப்பு விதி போன்றவை குவாண்டம் வேதியியலின் அடிப்படையை விளக்குகின்றன. இதுவரை வேதியியல் துறையின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.